ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இமயம் எழுதின பீஸ்ட் ஆஃப் பர்டன். வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். இது தமிழில் கோவேர் கழுதைகள் அப்படின்ற தலைப்பில் இருக்குது. இமயமோட ஃபர்ஸ்ட் நாவல் இது. இங்கிலீஷில் பீஸ்ட் ஆஃப் பர்டன். இதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க லக்ஷ்மி ஹோம்ஸ்ட்ராம். இதில் வர கேரக்டர்ஸ்லாம் யார்னா சௌரி அப்புறம் ஆரோக்கியம். இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, கிறிஸ்டியன் கப்புள் இவங்க ரெண்டு பேரும். ஜோசப் சௌரி ஆரோக்கியம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட முதல் பையன். சகாயம் இந்த ஜோசஃபோட ஒய்ஃபு. மேரி அவங்களோட பொண்ணு. பீட்டர் சின்ன பையன். இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். சம்மரி ஆஃப் த ஸ்டோரி பார்க்கலாம். The novel Beast of Burden, originally written in Tamil as கோவேர் கழுதைகள், is a poignant work of fiction by the famous novelist இமயம். இது இமயம் எழுதின கோவேர் கழுதைகள் தமிழில் இருக்கு இல்லையா, அதுதான் பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் ஃபேமஸ் நாவல் அப்படின்றாங்க. The characters in Beast of Burden undergo several sufferings and struggles and the pain they undergo is reflected in their language. இதில் இருக்க கேரக்டர்ஸ் இருக்காங்களா, அந்த கிறிஸ்டியன் கப்புள், அவங்களோட ஃபேமிலி, அவங்க நிறைய சஃபர் பண்ணியிருக்காங்க, நிறைய தடுமாற்றங்கள் அவங்க லைஃப்பில் பார்த்துருக்காங்க. அதனால வர அந்த பெயின் வலி அவங்களோட பேச்சிலே தெரியும் அப்படின்றாங்க. In the novel Beast of Burden, the novelist describes about the state of the Dalit people who are living under the control of the upper class people. They express their feelings through whispering songs. Sauri was whispering to himself one of the Perian's most frequently recurring songs. In the Beast of Burden வர கேரக்டர்ஸ் Dalit people. Dalit peopleனா ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிற பீப்புள் அப்படின்வாங்க. அவங்க அப்பர் கிளாஸ் பீப்புளோட கண்ட்ரோலில் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றதான் இந்த நாவலில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட அந்த வலியை அவங்க பாட்டு மூலியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. சௌரி இருக்காங்க இல்லையா, ஹஸ்பண்ட் கேரக்டர், அவங்க பெரியான் அப்படின்றவங்க பாடின ஒரு பாட்டு பாடுறாரு. 8 வரிகள் கொண்ட இந்த பாட்டு அவங்களோட மனசில் இருக்கிற வலி வேதனையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவர் பாடிக்கிட்டு இருப்பார். Beast of Burden represents the struggle of a community making an analysis of the religious and life and the poor condition in the village. The novel describes the terrible partition and oppression. இது அந்த கம்யூனிட்டி, தலித் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அவங்களோட ஸ்ட்ரகிளை வெளிப்படுத்துகிற நாவல் இது. அப்புறம் பார்ட்டிஷன்னா பிரிவினை, அப்புறம் அடக்குமுறை, இது எல்லாத்தையும் அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் எப்படி அவங்க மேலே செலுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். The novel presents the story of a Dalit Christian couple, Sauri and Arokyam. The story moves along with Arokyam. She is one who guards and leads the family and its tradition. She is a very determined woman. The slow decline in the income due to different external factors சிவியர்லி அஃபெக்ட்ஸ் தேர் லைஃப். இந்த நாவலில் அந்த தலித் கிறிஸ்டியன் கப்பல் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் 1 hour துணி துவைக்கிறவங்களாம் வேலை செய்கிறாங்க. இந்த ஸ்டோரி ஆரோக்கியம் தான் அதிகமாக சுற்றி வருது. ஆரோக்கியம் அவங்களோட மனைவி. அந்த ஆரோக்கியம் என்றவங்க தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அந்த ட்ரெடிஷன்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான உமனாகவும் இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில் இந்த சிட்டியில் டவுனில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது. அது இவங்களோட வருமானத்தை பாதிக்குது. The family not only collects cloths and does washing but also all engages in all other events from birth to death without expecting and asking for a large amount. இந்த ஃபேமிலி வெறும் துணியை மட்டும் கலெக்ட் பண்ணி துவைச்சி கொடுக்குறது மட்டும் இவங்களோட வேலையே இல்லை. அந்த ஊரில் ஒரு குழந்தை பிறந்தா கூட அவங்க தான் போய் அந்த குழந்தையோட அந்த ரத்தம் அதெல்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த குழந்தைய ஃபீட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா ஊரில் இருக்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுற வேலையும் இவங்களோட வேலை தான். இவங்க நிறைய சம்பளத்தை எதிர்பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பர் கிளாஸ்மேன் சொல்லுவாங்க. The couple is accustomed to these kinds of routine things, but their children started asking questions and are not ready to accept the lifestyle of the parents anymore. இந்த வாழ்க்கையை அவங்களோட குழந்தைங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறத அவங்களால பார்க்கவும் முடியல. எல்லாரும் அவங்கள நடத்துகிற விதம் அவங்கள ரொம்ப கோவப்படுத்துது. அவங்கள Arokyam's children are not able to accept life-humiliating behavior showed by the people towards them. Her daughter-in-law, Sahayam, a woman from Chinnaselam, is of a different attitude, having had a little education and the city breeding. அந்த ஆரோக்கியம் சௌரி அவங்களோட மருமக சகாயம் கொஞ்சம் படித்தவ, சிட்டியில் வாழ்ந்து வந்தவ. அதனால அவள் இந்த ஊரில் இருக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நடத்துகிற விதத்தினால அவள் ரொம்ப பாதிக்கப்படுறா. அவள் சின்னசேலம்லேருந்து வந்தவ. ஜோசப் அவனோட கல்யாணம் அன்றைக்கி தான் ஷர்ட்டே போடுறான். இந்த சகாயமும் ஜோசஃபும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஊருக்குள்ளே வரும்போது அந்த மக்கள் இவங்கள பார்த்து ஃபஸ்ட்டு ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அதை பார்த்து கிண்டல் செய்கிறாங்க. அதுவும் சகாயமால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல.
She hates the fact that the people of their place do not even call her by name. அவளோட பேரை சொல்லி கூட அந்த மக்கள் வந்து கூப்பிட மாட்டாங்க. அவளை எப்போவுமே எப்படி கூப்பிடுவாங்கன்னா, they always address her as a வண்ணாட்டி woman. துணி துவைக்கிறவங்கள வந்து வண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பொண்ணை வந்து வண்ணாட்டி அப்படின்னு தான் அவங்க எப்போவுமே கூப்பிடுவாங்களாம். Peters too hates to collect food from the colony inhabitants and wishes they were coolies. பீட்டரும் வந்து அவங்க தினமும் நைட்டில் போய் சாப்பாடு வாங்குவாங்க. துணி துவைக்கிறாங்க, அப்புறம் இந்த நிறைய வேலைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா அப்பர் கிளாஸ்மென்காக. அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு சம்பளமாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டில் அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்களாம். சாப்பாடு போய் இவங்க எல்லாரும் கலெக்ட் பண்ணிட்டு வரணுமா. அந்த வேலையும் வந்து பீட்டர் வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். When Mary expresses her wish to move away to a better place, ஆரோக்கியம் tells openly the uselessness of going to any place. மேரி அவங்களோட பொண்ணு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, நம்ம வேணால் இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாமா, வேறு இடத்துக்கு போனாச்சும் நம்ம சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆரோக்கியம் சொல்கிறாங்க, நம்ம தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்றதுனால நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை வந்து இப்படி தான் நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. She is of the view that whatever they go, they would always be treated shamefully and cruelly because of their low professional status. அதுதான் அவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதுனால எங்கே போனாலும் அவங்களுக்கு இதே தான் நிலைமை. The conversation between Arokyam and Joseph about the habit of collecting food at night is rather very sentimental. இந்த பசங்கள்லாம் வந்து அவங்கள தடுக்கிறாங்க. எல்லாரும் வந்து நம்மளை ராச்சோறு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதனால வந்து இதெல்லாம் விட்டுடுங்க, நம்ம வந்து ஒரு டீசெண்டான வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க பேசுகிறாங்களே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அது வந்து ரொம்ப எமோஷனலான சீனாக இருக்குது அப்படின்றாங்க. Arokyam's life goes uncomfortably down with changing lifestyle of the people as she goes on with her memories of good time and hope for the future. ஆரோக்கியமோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது. அந்த டவுனில் சேஞ்சஸ் நிறைய ஏற்படுறதுனால இவங்களோட வாழ்க்கை நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது. அது என்னென்ன சேஞ்சஸ்னு பார்க்கலாம். இவங்க தான் வந்து அந்த ஊர்லேயே துணி துவைக்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு டோபி அப்படின்றவங்க வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சு ஒரு கடையை போட்டதுனால இவங்களோட துணி துவைக்கிற வியாபாரமும் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அப்புறம் விவசாயத்தில் போய் வந்து இவங்க அந்த நெல்லெல்லாம் பிரித்து வைக்கிற வேலையை செய்கிறாங்க. அப்புறம் ரைஸ் மில் வந்ததுனால அந்த வேலையும் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடுது. அப்புறம் துணி தச்சு தர வேலையும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் டெய்லர் வந்ததுனால அந்த வேலையும் வந்து இவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அதனால ரொம்ப வருமானம் இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆரோக்கியம் வந்து அந்தோனியர் அப்படின்ற கடவுளை வந்து வணங்குறவங்க. அதனால அந்த கோவிலில் போய் அவங்களோட கஷ்டத்தெல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களோட ஃப்யூச்சர் மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. மேரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சின்ன சேலமுக்கு போயிடுறாங்க. சகாயமும் ஜோசஃபை கூப்பிட்டுட்டு சின்ன சேலம் போயிடுறாங்க. பீட்டர் வந்து பாதிரியார் படிக்கிறதுக்காக சர்ச்சில் ஃபாதர் இருப்பாங்க இல்லையா அந்த இது படிக்கிறதுக்காக சென்னைக்கு போயிடுறாங்க. இட் இஸ் in fact a sad truth that the upper class people needs people like Arokyam and Sauri for doing everything, but they are treating them almost mercilessly. இந்த நாவலோட ஃபேக்ட் என்னன்னா, இந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து சௌரி ஆரோக்கியம் போன்ற மக்கள் வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு அவங்களோட உதவிக்கு எல்லாமே தேவைப்படுது. இருந்தாலும் அவங்கள வந்து ரொம்ப மட்டமாக நடத்துகிறாங்க. ஒரு இரக்கமற்ற மனுஷங்களாம் அவங்க வந்து இருக்காங்க அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாருமே தேவை தான். அப்பர் கிளாஸ்க்கும் லோவர் கிளாஸ் பீப்புள் தேவை, லோவர் கிளாஸ்க்கும் அப்பர் கிளாஸ் பீப்புள் தேவை. எல்லாரும் சமம் தான். அதனால இந்த டிஸ்கிரிமினேஷன், பிரிவினை அதெல்லாம் இல்லாமல் நம்ம எல்லாரும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்கள லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும்.